வணக்கம். ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருப்பது எலி காதிலை. இதனுடைய பயன்கள் என்னங்கிறத இப்போ சொல்லுவோம். இது வந்து கசப்புத்தன்மையுடையது. இதன் சுவை வந்து கசப்பாக இருக்கும். இதை இலையை பறித்து நன்றாக சுத்தம் செய்து தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1 டம்ளராக வற்றியவுடன் அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் பல வியாதிகளுக்கு அருமருந்தாக இருக்கும். இது வந்து ஒரு சர்க்கரை வியாதிக்கு ஒரு அருமையான மருந்து. இந்த இலைகளை பறித்து சுத்தம் செய்து காய வைத்து நன்றாக காய்ந்த பிறகு இடித்து தூள் செய்து காலை மாலை 2 வேளைகள் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதி கட்டுக்குள் வரும். இரண்டாவது வந்து இது குளிர்ச்சி தன்மையுடையது. இதனுடைய சூட்டை தணிக்கக்கூடியது. இதன் சளி பிரச்சனைகளுக்கு அருமருந்து. இந்த இதில் வந்து இலைகள் வந்து பறித்து ஆவி பிடிச்சாலும் கூட நம்ம தலையில் இருக்கக்கூடிய நீர் கோர்வைங்கிற அந்த வியாதி வந்து பரிபூர்ண குணப்படும். ரெண்டாவது கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது. தோல் வியாதிகளுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது. இந்த இலைகளை பறித்து எண்ணெயில் காய்ச்சி நம்ம தோல் வியாதிகளுக்கு பூசி வந்தால் அந்த தோல் வியாதிகள் முழுமையாக குணமடையும். காலில் ஆணி குத்தி விட்டாலோ அல்லது இந்த கண்ணாடி துகள் குத்தி விட்டாலோ வெளி வராது. அப்படி இருக்கும்போது இந்த இலைகளை வந்து சுத்தமாக அரைத்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அந்த இடத்தில் கட்டி ஒரு துணியின் மூலம் வைத்து கட்டிவிட்டால் இந்த முள்ளானது அந்த கண்ணாடி சில்லானது வெளியே வந்துவிடும். அவ்வளவு சக்தி உடையது தான் இந்த எலி காதிலை என்பது. ரெண்டாவது, இதை வந்து வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இது பயன்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இது பயன்படுத்தலாம். வயிறு உப்புசம், வயிற்று வலி போன்ற வியாதிகளுக்கும் இது அருமருந்தாக பயன்படுகிறது. அப்பேற்பட்ட மூலிகை தான் இது வயிறு உப்புசம் போன்றவருக்கு. ரெண்டாவது வந்து காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இரத்த கொதிப்புக்கும் இது ஒரு அருமையான மருந்து. இது அத்தனையும் பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம்.